सुमुखश्च एकदन्तश्च कपिलो गजकर्णकः लंबोदरश्च विकटः विघ्नराजो विनायकः धूमकेतुः गणाध्यक्षः फालचन्द्रः गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पंचास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशा अभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः परम करुणामूर्तिயான मंगल தேவதையான சகல ஜனங்களாலையும் இஷ்டமாக வழிபடக்கூடியதான ஒரு தெய்வமான பிள்ளையாருக்கு மகாகணபதிக்கு விசேஷமான நாள் அப்படிங்கிறது ஆவணி மாதம் வளர்பிறை சுக்லபக்ஷத்தில் வரக்கூடியதான சதுர்த்தி பாத்ரபத மாச சதுர்த்தியாம் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதரும் தன்னுடைய கீர்த்தனையில் இந்த மகிமையை குறிப்பிடுறார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான நாளை நாம் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். பொதுவாகவே விரதங்கள் முழுக்க வளர்பிறையில் தான் வரும், சுக்லபக்ஷத்தில் தான் வரும். விரதங்கள் முழுக்க எடுத்தால் சுக்லபட்சத்தில் தான் வரும். பஞ்சமி விரதமோ சதுர்த்தி விரதமோ ஷஷ்டி விரதமோ அது மாதிரி நவமி ராமநவமி அப்படிங்கிறதோ அல்லது ஏகாதசியே சம்பிரதாயத்தில் சில பேர் சுக்லபட்சத்தை தான் விரத நாளாக எடுத்துப்பார்கள். இது மாதிரிலாம் சாஸ்திரங்களில் இருக்குது. இதில் பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு மிகவும் விசேஷமான நாள் அப்படிங்கிறது இந்த சதுர்த்திங்கிறது. இந்த வழிபாடெல்லாம் ஆசேது ஹிமாச்சலம் அல்லது உலகம் உள்ள இருக்கக்கூடிய மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய நாள். இது மாதிரி நாட்கள்லாம் நாம் அவசியம் வழிபடணும். அப்போ தான் மக்களுக்குள்ள சமூக ஒற்றுமை, மத ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை இவைகள்லாம் ஏற்படும். அந்த நல்லிணக்கம் ஏற்படுறதுக்காக தான் இந்த உற்சவங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது. அவரவர்கள் தனியாக கொண்டாடின்னு தானே இருக்கும். நம்ம ஹிந்து மதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, இது இன்னைக்கு அப்படின்னு தனியாக ஒரு நாள் நமக்கு விதிக்கப்படலை. எப்போதுமே இறைவனை வழிபடணும். அதுக்கு தான் இந்த மனித பிறவின்னு தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்கிறது. அவரவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை நாம் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்ம விசேஷமாக ஒரு நாளையே எடுத்து ராமநவமின்னோ கோகுலாஷ்டமின்னோ மகாசிவராத்திரின்னோ வைகுண்ட ஏகாதசின்னோ நவராத்திரின்னோ கந்தசஷ்டின்னோ தை பொங்கல் அப்படின்னோ ஏன் இது மாதிரி விசேஷமாக கொண்டாடுறோம்? இன்னும் சொல்ல போனால் வருஷத்தில் 12 மாதம் 6 ரித்துக்கள் எல்லா நாளும் உற்சவங்கள் வரா மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறையை அமைத்து கொடுத்துருக்கார்கள் மகரிஷிகள். இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், எப்போதும் உற்சவமாக இருக்கணும், கல்யாணமாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும். அதுலேயும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை முழுக்க போக்கக்கூடியதான ஒரு தெய்வம் மகாகணபதி. மகாபாரதத்தில் சொல்லும்போதோ ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு மகாகணபதியினுடைய மகிமையை சொல்கிறார். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அம்பாலும் சரி கணபதியும் சரி எந்த முறையில் வேணாலும் வழிபடலாம். இப்போ சில தெய்வங்களுக்கு இதுதான் முறை, இப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படி கிடையாது. வைதிகமா தாந்திரிகமா ஆகமமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு முறை 3 முறை இருக்குது. வைதிகம்னு இருக்குது, தாந்திரிகம்னு இருக்குது, ஆகமம்னு இருக்குது. இதையும் தாண்டி இப்போ கிராமங்கள்லாம் பாமர ஜனங்கள் உள்பட இந்த தெய்வத்தை வழிபடுறதே அது என்ன முறை? அது படையல்னு எல்லாத்தையும் வச்சு
சுவாமிக்கு தேங்காய் உடைச்சி அதை நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இப்படி கை தான் காமிக்கிறோம். மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பூஜையெல்லாம் எல்லாருக்கும் பண்ண தெரியறதா? ஆனால் அந்த பூஜைன்னு ஏற்றுக்கிறோமே நம்ம. சுவாமி ஏற்றுக்கிறாரு, நாம் ஏற்றுக்கிறவங்க சுவாமி ஏற்றுக்கிறாரு. அப்படிங்கிறதுலேருந்து கலௌ சண்டி விநாயகௌ அப்படின்னு கலியுகத்தில் அம்பாலும் சரி மகாகணபதியும் சரி சுலபமாக திருப்தி அடைவார்கள். சின்ன பதார்த்தங்களால் திருப்தி அடைவார்கள். யார் வேணாலும் எந்த முறையில் வேணாலும் வழிபடலாம். இன்னைக்கு சம்பிரதாயத்தில் இருக்கே எத்தனை கிராமங்களில் எத்தனை அம்மனுடைய கோவில்களை எத்தனை சமுதாயத்தவர்கள் வழிபடுறதை நாம் பார்க்கிறவே. அது மாதிரி மகாகணபதி ஒரு பெரிய கோவிலை கட்டி கர்ப்பகிரகம் கட்டி விமானம் வச்சு கலசம் வச்சு யதோக்தமான முறையில் பிரதிஷ்டை பண்ணி அஷ்டபந்தனங்கள்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியா பிள்ளையார் இருக்கார். பெரும்பாலான இடத்துல பார்த்தோம்னா ஒரு கிராமம் இருக்கும், அதில் ஒரு அரச மரம் இருக்கும், அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அவருக்கு கீழே இது கூட இருக்காது, அஷ்டபந்தனம் மருந்தெல்லாம் கூட இருக்காது. இன்றைக்கும் அந்த ஜனங்கள் எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் உண்டு. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் நாங்கள் எல்லோரும் கிளம்புவோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எங்கே கிளம்பினாலும் அந்த எல்லையை தாண்டினாலே தேங்காய் உடைக்காமல் கிளம்ப மாட்டோம். அப்படி ஒரு வரதை, அப்படி ஒரு இன்னி பரிந்த அப்படி ஒரு வரதை. அவருக்கு என்ன கும்பாபிஷேகமா இல்லை பிரதிஷ்டையா அப்படிலாம் கிடையாது. மக்களுடைய பாவம் தானே. எந்த இடத்துல தெய்வம் இருக்கும்னா எந்த இடத்துல கொண்டாடுறோமோ அந்த இடத்துல இருக்கும். அதுதான் முக்கிய விஷயங்கிறது. அப்படி ஒரு கொண்டாட்டம் பிள்ளையாருக்கு, பிள்ளையார் சதுர்த்திங்கிறது. அதில் நம்ம மூதரம் கவிஞரான முப்பாட்டியான பழம்பெரும் கவிஞனான முப்பாட்டியான ஔவை பிராட்டியினுடைய அகவல்லேருந்து ஆரம்பித்து திருப்புகழ் பரியந்தம், அதுக்கு முன்னாடி மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்து ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பித்து கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணாதவாளே கிடையாது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார்கள். அப்படி ஒரு விசேஷம். அந்த பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது அவல், தேங்காய், வெல்லம், வெல்லம்னா கரும்பு, பழம், நெல் பொரி, சத்து மாவு, நெய், அருகம்பில்லு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார். இதுக்கெல்லாம் என்ன விசேஷம்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்படுறது. லாஜே ஜுஹோதி வாஞ்சித பலமவாப்னோதி, மோதக சகசிரேன யஜதி வாஞ்சித பலமவாப்னோதி. குழக்கட்டையால் பண்ணினா என்ன நாம் விரும்புகிறோமோ அது கிடைக்கும். அருகம்பில்லால் பூஜை பண்ணினா யஹா தூர்வா பிரயச்சதி சஹா வைஷ்ணவனோ பவதி, குபேரன் ஆவான்னு இருக்கு. அதனால தான் அருகம்பில்லு பிள்ளையாருக்கு. ஒரு சாதாரண ஏழை கூட இதெல்லாம் குழக்கட்டையெல்லாம் பண்ணுறதோ இல்லையோ ஒரு தூண்டு கட்ட அருகம்பில்லை கொண்டு பிள்ளையார்கிட்ட வைக்கிறோமோ, அது அவ்வளோ விசேஷம் பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு நானும் பல இடங்களில் பார்ப்பேன். ஹோமத்தில் அஷ்டதிரவியங்கிறது ரொம்ப முக்கியம். 8 வகையான பொருள்களால் பிள்ளையாருடைய ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன தேங்காய், சத்துமா, கரும்பு, பழம், அவல், எள்ளு, அப்புறம் நெய், அருகம்பில்லு, நெல் பொரி, இப்படிலாம் இருக்குது. இது நிறையா திரவியம் இருக்குது. 8 பொருளுங்கிறத அந்தந்த சம்பிரதாயத்தில் வரவா தேர்ந்தெடுப்பா. இதுதான் 8 பொருள்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. அஷ்டதிரவியங்கிறது விசேஷம். ஆனால் பெரும்பாலாக நீங்கள் கவனிச்சேன்னா எந்த தெய்வத்துக்கு பண்ணுறோங்கிறத பொறுத்து எப்படி பண்ணுறோங்கிறது இருக்குது. இவர் பிள்ளையார் இல்லையா, கஜ முகன் இல்லையா, யானைக்கு ஆகாரம் கொடுக்கறதே எப்படி கொடுப்பார்? இத்தினூண்டு எடுத்து கொடுப்பாளா? இல்லையே. இப்படி பாகனை பார்த்தெல்லாம் அப்படி உருட்டி இப்படி உருட்டி இப்படி வைப்பாள். இது மாதிரி 8 தடவை ஹோமம் பண்ணுறதும் சம்பிரதாயத்தில் இருக்குது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக உள்ள ஆசை, அதை இப்போ நிறைவேற்றி வச்சுருக்கார் மகாகணபதி. இது 8 திரவியத்தையும் 1000 முறை ஹோமம் பண்ணணும். தேங்காய் அப்படின்னா 1000 தேங்காய், வாழைப்பழம்னா 1000 வாழைப்பழம், அப்படி பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் ஹோமகுண்டம் முதல்ல வேணும். ஹோமம் பண்ணினா அதுக்கு புகையெல்லாம் பரவும். இந்த 1000 தேங்காயை கொள்கிற அளவுக்கு ஹோமகுண்டம் வேணும். 1000 தேங்காய், 1000 வாழைப்பழம், 1000 குழக்கட்டை, 1000 எள்ளுருண்டை, 1000 அப்பம், 1000 அருகம்பில், நெல் பொரி, இத்தனை இருக்கணும். இது நம்மளுடைய
நெடுநாளைய ஆசையை பகவான் பூர்த்தி பண்ணினார் ஜெகத் கல்யாண் வித்யாசிரமம் மூலமாக. இங்கே நாம் அந்த ஆசிரம நிர்மாணம் பண்ணும்போதே இதை மனசில் சங்கல்பிச்சுட்டு கணபதியானுக்கு ஹோமம் பண்ணுற மாதிரி தான் ஹோமகுண்டம் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம எல்லாம் ஆசைப்படலாம், ஆனால் நடக்கிறது நம்ம கையில் கிடையாது. இதை ஆசிரமமே நான் பூர்த்தி பண்ணாத போது கணபதி சதுர்த்தி வந்துடுச்சு, பிள்ளையார் சதுர்த்தி வந்துடுச்சு. எல்லாருமே சொல்லுவாள் கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணினப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். எனக்கு தோணினது நம்ம பிள்ளையாருக்கு இதை பண்ணுறதே இதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு. அதனால் முதல்ல இந்த ஆசிரமம் பண்ணின உடனேவே முதல் ஹோமமே இந்த 1008 தேங்காயை வச்சு தான். அது மாதிரி யார் பக்தர்கள் ஆசைப்பட்டாலும் அந்த ஹோமங்களை இங்கே பண்ணி தரோம். அதுக்கப்புறம் 5-6 தடவை ஆயிடுச்சு இதோட 1008 தேங்காய். அது ஸ்ரீரங்கமாக இருக்கிறதுனால எல்லாம் சுலபமாக இருக்குது. நமக்கு அது மாதிரி தேங்காய் கிடைக்கிறது, வாழைப்பழம் கிடைக்கிறது, புஷ்பம் கிடைக்கிறது. மற்ற ஊர்கள்லாம் இதுக்கு அலையிறதுக்கே பெரும்பாடாயிடும். நமக்கு இது மட்டக்காயாக கிடைக்கிறது எல்லாரும். அதில் விசேஷமாக இப்போ வர புள்ளியார் சதுர்த்தி அன்றைக்கி அதை பண்ணுறோம். ரெகுலராக இந்த போன புள்ளியார் சதுர்த்தி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 4-5 தடவை ஹோமம் ஆகிடுது. இப்போ இந்த புள்ளியார் சதுர்த்திக்கும் நடக்கிறது. இது என்னென்னா, இந்த திரவியத்தோட ஒரு அளவே பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய ஒரு தொகையே பெருசாக இருக்கும். ஏன்னா 1000 தேங்காய், 1100 தேங்காய், 1000 குழப்பட்ட இதுவே ஒரு 40,000 ரூபா போல் அதுக்கப்புறம் 8 பிராமணா அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து போஜனங்கள்லாம் பண்ணி வச்சு விசேஷமாக இந்த புள்ளியார் சதுர்த்தி ஹோமம் நடக்கிறது. எல்லாருமே அதில் சங்கல்பிச்சிருந்து எல்லாருமே அதில் லைவும் கொடுப்பேன்னா அதை தரிசனம் பண்ணி இந்த சங்கல்ப விவரங்களும் இதில் பின்னாடி வரும். அதுலேயும் கலந்துட்டு மகாகணபதியினுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.